ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ரெண்டில் கேது, அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ரெண்டில் கேது இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. இது இந்த லக்னம் எல்லா லக்னத்துக்கும் பொருந்தாது. இது எந்த லக்னத்துக்கு இது சரியாக இருக்கும், இந்த 2ஆம் இடத்துல கேது இருந்தால் திருமண வாழ்க்கையை பாதிக்க செய்து அதை உறுதிப்படுத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் லாஜிக்காக கரெக்டாக வரும். அதே போல் இப்போ உங்கள் ஜாதகங்களை வச்சு பார்க்கும்போது இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது சரிங்கிறதும் தெரியும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பாதிப்பும் அந்த பாதிப்புக்கான காரணம் ஜாதகத்தில் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் அந்த பாதிப்பு சரியான பாதிப்பாக இருக்கா, அப்போ அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கான விஷயம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாகவும் புரியும். இப்போ 2ஆம் இடத்துல கேது இருந்தால் ஏன் திருமண வாழ்க்கையை பாதிக்க செய்யுது அப்படின்னா, கேதுங்கிறது ஒரு தனிமை கிரகம். 2ஆம் இடங்கிறது குடும்பம், திருமணம் முடிஞ்சு கணவன் மனைவி வாழக்கூடிய குடும்பம். அங்கே போய் கேது உட்காந்துட்டா அவங்கள தனிமைப்படுத்துகிறாரு. ஏன்னா 2 பேரை ஒன்று சேர விட மாட்டார். குடும்பத்தில் கணவன் மனைவியை ஒன்று சேர விட மாட்டார். குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒரு ஒற்றுமை, நெருக்கம், அதே போல் அன்பு, இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட குடும்பத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால தான் இந்த நிலை கேது பகவானுக்கு எதிரான ஒரு மனநிலை, குணநிலையாக இருக்கும். அப்போ இது 2ஆம் இடத்துல கேது இருக்கவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் இப்போ கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிவினையை கொடுக்கறத உறுதிப்படுத்துது. இது எல்லா லக்னங்களுக்கும் இவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுத்துறாது. ஓரளவுக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய குடும்பங்களும் இருக்குது. ஏன்னா அந்த 2ஆம் இடத்துக்கு தகுந்த கிரகம், அதாவது கேதுவுக்கு பிடித்தமான ஒரு அமைப்பில் கணவனோ மனைவியோ அமைஞ்சிட்டா நிச்சயமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படாது. இப்போ இந்த 2ஆம் இடத்துல கேது இருந்து எந்த லக்னக்காரங்களுக்கு இது அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும் உறுதியாக அப்படின்னு சொல்லணுன்னா, முதல்ல மிதுன லக்னம், இதுக்கு அடுத்து கன்னி லக்னம், இதுக்கு அடுத்து தனுசு லக்னம், இதுக்கு அடுத்து மீன லக்னம். இந்த 4 லக்னமும் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா உபய லக்னம்னு சொல்லுவாங்க. இந்த உபய லக்னம் 4, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்னத்துக்கும் 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். அது எப்படிங்கிறத நம்ம ஜோதிட ஞானிகள், முன்னோர்கள், நம்மளுக்கு ஜோதிடத்தை கொடுத்தவங்க மிக சரியாக அதை ஒரு அந்த ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒரு படம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த படத்துலேயே அதுக்கான விளக்கம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஏன் அந்த படங்கள்லேயே நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னா, இப்போ மிதுன லக்னம் ஃபஸ்ட்டு. இப்போ மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தைகள் கொடுத்துருப்பாங்க. இது அந்த லக்னம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானமாக வரக்கூடிய தனுசு. அந்த தனுசுக்கு உள்ள படத்தை பாருங்கள். 2 படம் வர மாதிரி வில்லு, அம்பு 2 இருக்கும். அதில் வில்லு, அம்பு அப்படிங்கிற 2. இந்த 7ஆம் இடத்துல 2 அப்படி வரும்போது 2 திருமணத்தை உறுதிப்படுத்துது. அங்கே மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குடும்பத்தை தனிமைப்படுத்துகிற மாதிரி கேது உட்கார்ந்துருந்து, இங்கே 7ஆம் இடமாக
மிதுனத்துக்கு தனுசு அமைகிறதுனால 2 படம் இருக்கிறதுனால அவங்களுக்கு 2 திருமணம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இதுக்கு அடுத்து கன்னி லக்னம். அந்த கன்னி லக்னத்தோட படத்தை பார்த்திங்கன்னா 2 பெண்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு 7ஆம் இடத்தை பாருங்கள், மீனம் வரும். அந்த மீனத்தில் பார்த்திங்கன்னா 2 மீன்கள் இருக்கும். 2 மீன்கள் அப்படிங்கையிலே 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானத்தில் போய் 2 மீன்கள் இருக்கும். அப்போ 2வது திருமணம் அப்படிங்கிற மாதிரி அதை காட்டிடும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம். இப்போ தனுசு லக்னத்துக்கு பாருங்கள் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். அந்த இடத்த பார்த்திங்கன்னா மிதுனம், தனுசுக்கு வந்து மிதுனம். அங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 குழந்தைகள். அப்போ அங்கேயும் 2 வந்துடுது. அந்த 2 இங்கே லக்னத்துக்கு 2ல் கேது இருந்து அங்கேயும் 2 சிம்பல் 2 குழந்தைங்க இருக்கிறதுனால 2வது திருமணத்தை கொடுத்துருது. ஓகேயா? இதுக்கு அடுத்து பாருங்கள் மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு 7ஆம் இடமாக கலசரஸ்தானமாக வரக்கூடியது கன்னி. இந்த கன்னியோட படம் என்ன? 2 பெண்கள் 2 திருமணம் கலத்தரஸ்தானம் 2ங்கிற மாதிரி அந்த படமே உணர்த்திடுது. இது வந்து இந்த உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடம் வந்து 2 அப்படின்னு வரும்போது நிச்சயமாக 2ஆம் இடத்துல கேது பகவான் தனிமைப்படுத்தக்கூடிய கிரகம் இருக்கும்போது இந்த 4 லக்னங்களுக்கு மட்டும் 2ல் கேது இருந்தால் பெரும் பாதிப்பை கொடுத்துருது. திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தடையை கொடுக்கறது, திருமணம் நடந்து பிரிவை கொடுக்கறது, அதே போல் திருமண வாழ்க்கையில் நிம்மதியை இழக்க செய்கிறது. இப்படியெல்லாம் வந்து இந்த 2ல் கேது இருக்கிறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக உபய லக்னமாக இருக்கக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்னத்துக்கும் பாதிப்பு பெரிய அளவில் இருக்குது. மற்ற லக்னங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 2ல் தனிமைப்படுத்தக்கூடிய கேது இருந்தால் கூட அது 7ஆம் இடமோ 2ஆம் இடத்துக்கு குரு பார்வையெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை வந்து சரியாக இருக்குது. அதே போல் இந்த கேது வந்து உபய லக்கணத்துக்கு 2ல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து முறைப்படி அவங்க ஜாதகத்தில் எந்த அமைப்பு எந்த கிரகம் சாதகமாக இருக்கோ அந்த கிரகத்தை வச்சு அதை சரி பண்ண முயற்சிக்கணும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்தில் சில வழிகள் இருக்கும். அந்த ஜாதக அமைப்பை வச்சு அவங்களுக்கு திருமண வாழ்க்கை முடித்தா பாதிப்பு இருக்காது. அதே போல் எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையை முடிக்கும்போது அந்த கேது எப்படி எந்த நிலையில் இருக்கார், எந்த கிரகத்தோட சாரத்தில் இருக்கார், அந்த கேதுவோட நிலை, அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறு வேறு. இப்போ நம்ம சரராசியில் இருப்பார், ஸ்திர ராசியில் இருப்பார், உபயம், இது மாதிரி பார்க்கணும். அதே போல் நீர், நெருப்பு, நிலம், இப்படி நம்ம காற்று, இந்த மாதிரி பார்க்கும்போது அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மணமகளையோ தேர்ந்தெடுத்து திருமணத்தை வந்து நல்லபடியாக முடித்தா அவங்களுக்கு பெரும் பாதிப்புலேருந்து விலகிடுறாங்க. ஜாதகங்களே வந்து பாதிப்புலேருந்து விலகிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான். ஜாதகம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதகம் இப்படி இருக்குது சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை. ஜாதகத்தில் பார்த்து இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ஜாதகம். இதில் வழிபாட்டு முறைகள்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வாழ்க்கை செயல்முறையே வந்து நம்மளுக்கு ஜாதகம்தான், நம்மளுடைய ஜாதகம் தான் நம்மளுக்கு வாழ்க்கையிலே எல்லாமே நம்மளுடைய செயல்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த செயல்பாட்டில் என்ன தவறு இருக்கோ அந்த தவறுகளை சரி செஞ்சாலே நிச்சயமாக திருமண வாழ்க்கை வந்து சரியாக இருக்கும். 2ல் கேது இருக்கிறவங்க இப்போ மேட்ரிமோனியில் கொடுத்துருப்பாங்க, திருமணம் சம்மந்தமான முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. ஆனால் நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா யாருமே வந்து திருமணத்துக்கு இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் கொடுக்கும்போது 2ஆம் இடத்துல ராகு கேது, இதே போல் மற்ற கிரகங்கள். ஆனால் ராகு கேது இருக்கும்போது திருமண வாழ்க்கை வந்து தாமதமாகுது, பாதிக்கப்படுது. அதே போல் திருமண முயற்சிகளுக்கே ஒரு சோர்வை கொடுக்கும். திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய மன பயத்தையும் கொடுக்குது. அதே சமயத்தில் நிறைய பேர் கோயில் பரிகாரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து இதில் செஞ்சிகிட்ருக்காங்க. ஆனால் ஜாதகத்தை மிக துல்லியமாக பார்த்து கிளியராக இந்த விஷயத்தை செஞ்சால் இந்த இது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகங்களை கணிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட காட்டி அதை சரி பண்ணால் நிச்சயமாக இந்த பாதிப்பு வந்து இருக்காது. அதே போல் திருமணமும் சுலபமாக முடியும். அதே போல் இப்போ உபய லக்கணத்துக்கு சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக, உபய லக்கணங்களுக்கு ஏற்கனவே சாதாரணமாகவே பாதிக்கும் திருமண வாழ்க்கை. இதில் 2ல் கேது இருந்தாருன்னா அதை மிக அதிகமாக உறுதிப்படுத்தும். இவங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வழிமுறையை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்து இந்த தாய் தந்தையருக்கும் இருக்கணும், அதே போல் அந்த ஜாதகருக்கும் இருக்கணும். அந்த மாதிரி வழிமுறைகளை ஏற்றிக்கிட்டு செய்யும்போது திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.